எத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லையே மன்னா என்று இங்கே இருந்தது அம்மா பூமாலை மந்திர பூமாலையும் அழுது புறம்புகிறாள். அதே போலதான் அங்க தந்தை பார்த்தால் தாயே அழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளை பார்த்து சொல்லுகிறார், சுவாமி எத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லாதது எவ்வளவு பெரிய குறை தெரியுமா? கண்டிப்பா. இப்ப நம்ம வீட்டுக்கு 4 பேர் வராங்க வைங்களேன். தன்னை பத்த என்னங்க இப்ப நான் இங்க இருக்கேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இப்ப அழகுபுரத்துக்குள்ள இருக்கேன். அந்த ஊருக்குள்ள இருக்கீங்க. ஆமா, இருக்கும்போது இந்த நேரத்துல 4 பேர் என் வீட்டுக்கு எதுக்கு போறாங்க? சந்தேகத்துல பிறந்த பாரு. நீ இருக்கும்போதான் என் வீட்டுக்கு 4 பேர் வராங்க. அதுல யார் வர்றான்னு சொல்லி நம்ம தம்பி சுரேஷ் வருவான். யாரு? நம்ம தம்பி சுரேஷ். அவனும் நம்மள மாதிரி ஒரு கலைஞர் தான். வளரும் இளம் கலைஞர். வேற யார் வருவா? தம்பி சுரேஷ் வருவான். உன் பின்னாடி உட்கார்ந்துருக்கான். அவன் என் தம்பி வருவான். அவன் தான் சின்ன தம்பி. சரி, வருவான் சின்ன தம்பி. ஆமா, பெரிய தம்பி. அவன் பிறக்கும் போது சின்னதா இருந்தனால சின்ன தம்பி அவன் வருவான். எங்க அண்ணன் லிங்கராஜ குருசாமி வருவாரு. அட்டாக் மணி வருவான். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப சின்னவனா இருக்கக்கூடிய சின்னவன் தென்னாலிராம வருவான். இவங்க எல்லாம் வந்த உடனே முதல்ல வார்த்தை என்ன கேட்பாங்க? வந்தாலும் சரிதான். என் தம்பி சின்ன தம்பி வந்தாங்கன்னா வந்த முதல்ல வார்த்தை என்ன கேட்பான்? அவன் வந்தான்னா வீட்டுக்குள்ள வர முடியாது. வர மாட்டான். ஏன்? வாசல் அழைச்சுக்கிட்டு ராஜியா சரி, வந்தோட முதல் வார்த்தை என்ன கேட்பாங்க? தம்பி, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கீங்களா தம்பின்னு கேட்பாங்க. பொண்டாட்டி எப்படி இருக்கிறா? அடுத்த பொண்டாட்டி நல்லா விசாரிப்பா. நீ அடுத்தால உனக்கு பிறந்த எத்தனை, ஊருக்கு பிறந்த எத்தனை? ஒரு பெரிய மனுஷனாயா? ஒரு வீட்டுக்கு போனோம்னா காப்பியா சுச தருவாங்க, வாங்கி குடிச்சு அடக்கலாம வரணும். உனக்கு பிறந்த எத்தனை, ஊருக்கு பிறந்த எத்தனை, இப்படியா கேட்டு வருவோம் மரியாதை? பெரிய மனுஷனுக்கு அழகா தப்பா நினைக்க கூடாது. பிறகு அதாவது உனக்கு பிறந்த பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை சொல்லுவோம். உங்களுக்கு பிறந்த பிள்ளை சரி, பொம்பளை பிள்ளையும் ஊருக்கு பிறந்த பிள்ளைன்னு. அது ஏன் அப்படி சொல்லுறாங்க? ஏன் ஆம்பளை பிள்ளைய உங்களுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்றது? எப்படி? இன்னைக்கு அழகப்பு புறத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. வளர்ந்து சாகு வரைக்கும் தகப்பு வாழ்ந்த ஊர்லயே அவன் வாழ்க்கையை தொடங்கி முடிப்பான். தகப்பனார் இருந்த ஊர்ல ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் தகப்பனுக்கும் மதிப்பு, ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை. ஆண் குழந்தை உங்களோடு சேர்ந்து இருப்பதனாலே உங்களுக்கு பிறந்த. சரி, பொம்பளை பிள்ளை இன்னைக்கு ஏன் ஊருக்கு பிறந்ததுன்னு சொல்லுவாங்க? நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா, அழகு ஒரு ஊர்ல இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நாளைக்கு பக்கத்துல அப்பாடா பயக்காட்டையும் வைக்கண்டா, சொத்தையும் வைக்கண்டா, 4 செட்டு ஒட்டு உடுப்பு மட்டும் எடுத்தா போகும். இன்னைக்கு பிறகு பிள்ளை நாளை காலையில கட்டி கொடுத்தேன்னா கட்டி கொடுப்பா. நீ தானே சொன்னப்பா? அதாவது வளர்ந்து ஒரு பருவ பக்குவ வயது எட்டி உடனே பார்த்து பக்கத்துல பார்த்து கட்டி கொடுக்கும். சரி, அப்ப பொம்பளை பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு ஊருக்கு போட்டு இருக்கு. அதுதான் அதுக்கு ஊருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லி இப்படியே நீ ஊர் ஊரா சொல்ல போய்தான். இப்பெல்லாம் நிறைய ஊர்கள்ல பாருங்க ஆம்பளை பிள்ளையதான் கட்டி கொடுக்காங்க. பொம்பளை பிள்ளை எல்லாம் உள்ளூர்லயே செட் பண்ணிக்கிடுது. வடக்கு தெருவில் பிறக்கிற பிள்ளைய பார்த்தீங்கன்னா தெற்கு தெருவில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அங்க கல்யாணம் முடிச்சு அதே குமரபராச கோயில வாங்கி கொடுத்துட்டு அவன் அங்கே கட்டுவான். ஏன் ஆம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்காங்க தெரியுமா? பொட்டாட்டி ஊருக்கு முதல் வருஷம் அப்படியே கொடமாக்க புது மாப்பிள்ளை போயிருப்பாரு. அடுத்த வருஷம் பார்த்தேன்னா அவங்க ஒரு வரிகாரனா இருப்பான். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தேன்னா அவன் தாங்க மெயின் சாமியாட்டக்காரனா இருப்பான். கோயில் நிர்வாகி ஏட்டா ஆயிருவேன். அதனால அப்படி சொன்னேன். ஏன்னா உள்ளூர்ல தூக்க முடியாத செம்பதான பொட்டாட்டி ஊர்ல வேக தூக்கி தலைவன். மதிக்கவே வேண்டாம். மாமா வந்திருக்காங்க, மச்சா வந்திருக்காங்க, அதுல மருமவே இங்க வச்சுட்டாங்க. மானியால பிடிச்சு நடத்த முடியாது. எந்த மருமம் வந்துட்டாங்க, என் மருமம் வந்துட்டாங்க. ஐயா அப்படி யாராவது வந்து ஏமா வந்து கேட்டா உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்டா நான் எத்தனை பிள்ளை செல்வத்தை சொல்வேன். அதுபோல இந்த பூமால தேவி சொன்னாங்க, சுவாமி நமக்கு மட்டும் ஒரு பிள்ளை இருக்குன்னா, ஒரு குழந்தை இருக்கு, 5 வயசுல அழகா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி என் செல்வமகன் படித்து வரக்கூடிய அளவை காண வேண்டாமா? அதான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே தங்க கிண்ணத்தில் அமுதெடுத்து உண்ணுவாய் மகனே என்று கொடுக்க மாட்டேன். என் செல்வ மகனுக்கு கொடுக்க வேண்டாமா? என் மகனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்து ஏ பாக்கியலட்சுமியே, ஏ பூமால அடிச்சுட்டாப்டி அப்படி என்ற அவலாதி சொல்வதை கேட்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, பருவ வயதில் மனமுடைத்து என் மகனோ மருமகளும் வரக்கூடிய அளவை காண வேண்டாமா? இதையெல்லாம் பார்க்காமலாம் செத்து பெறுவாங்க. இதெல்லாம் பார்க்கமா இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிக்காம நீ பெருமையானு கேட்கிறீங்க. உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து அந்த பையனை நீ படிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு முதல்ல உன் பையன் கையால் அடி வாங்கி அப்புறம் அவனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டி உன் மருமக கையால் அடி வாங்கி அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பெறக்கூடிய உன் பேரப்பிள்ளை கையால் அடி வாங்கி அந்த பேரப்பிள்ளைகள் சேர்த்து பெற்று போடக்கூடிய கொள்ளு பேரப்பிள்ளைகளால் அடி வாங்கி நீ
மிதி வாங்கி உதப்பட்டு நீ சின்ன எனவே நான் என் புள்ள கையால் அடி வாங்கி மருமக கையால் அடி வாங்கி பேர பிள்ளை கையால் அடி வாங்கி கொள்ளுதர பிள்ளைகளை அடி வாங்கி இவ்வளவு அடி வாங்கி நீ என்ன பண்ணுக போவா அப்படி இல்லம்மா உன்னையும் சும்மா விடுவாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணுவேன் ஆம்பளை பிள்ளைக்கு பக்கத்துல சாதகமா பேசும் என்னைக்கு ஆம்பளை படிச்சு முடிச்சு வேலைக்கு போறானா அன்னையில இருந்து பையனுக்கு சிங்கி அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு மருமக பக்கமா பேசும் மருமகளுக்கு சிங்கி இந்த 2 பேரும் சேர்ந்து பேர பிள்ளைகளை பத்தி போட்டாங்க பேர பிள்ளைகளுக்கு 2 சிங்கி அந்த பேர பிள்ளைகளை கொள்ளு பேர பிள்ளைகளை கொடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நீ இப்படி சிங்கி அடிச்சு சோத்துக்கு சிங்கி அடிச்சே பழச்சி விடுவியோ அப்பா அண்டி பட அதனால நிறைய இடங்கள்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது இந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் வரவே இல்லை வாயை கிட்ட மாட்டா பத்தியா யாரு மாமியாரா மாமியாருக்கு மாமியார் அதுதான் யாரு அதானே விட்டு கொடுக்க முடியுமா கணேசி வரைக்கும் நீ சிக்கி சின்ன நம்ம தான் அப்படியா அம்மா சரிதான் யாருக்கும் எந்த வடிவாக நான் செய்ததில்லை ஒரு பாவம் செய்யவில்லையே ஒத்தையை நான் குறைத்தேனோ மன்னா ஒத்தையை நான் குறைத்தேனோ மன்னா குறை மறைக்காதேனோ மன்னா ஒத்தையை நான் குறைத்தேனோ அது இல்லை ஒத்தையை நான் குறைத்தேனோ பிச்சைக்கென்று வந்தவரை பின்னே வரை சொன்னீர் சுவாமி ஐயா உங்ககிட்ட இல்லைன்னு யாரா வந்தா இருக்கிற இடத்துல மாறி மாறி கொடுப்பது ஆடி அடித்தீனா இல்லை அறங்கொடுமை செய்தீனா அப்படிப்பட்ட ஒரு பாவனை செய்தியே எனக்கு நீங்க ஏதாவது பாவம் செய்திருக்கீங்களா எனக்கு என்ன பார்த்து அந்த வார்த்தைக்கு உனக்கு எப்படி இதை கேட்க உமாலே அண்ணா இது நான் வரையில் நான் ஒரு பாவம் செய்யவில்லை அப்படி ஒரு பாவம் செய்திருப்பேன் ஆனால் என்னுடைய பருவத்தில் வயதில் என்னுடைய தாய் தந்தையுடைய வார்த்தைகளுக்கு இச்சைப்பட்டு உன்னை நான் திருமணம் முடித்தேனோ அதான் நான் செய்த பெரிய பாவம் ஐயா என்ன கல்யாணம் முடிச்சாலும் செய்த பெரிய பாவம் ஐயா இந்த பாரு இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு சத்தம் போடுறாங்க நான் மைக்கில் பேசுறதோட அவன் சவுண்டு திறமை கேட்கும் நான் பாட்டில் இருக்கிறவரை அதை என்ன திருப்பி பாக்கு அப்போ உன் சவுண்டு எவ்வளவு தூரம் தான் கேட்கு அம்மா கேட்கும் போல அதாவது அங்கதான் என் ஆசைவண்ணா அதாவது யாருக்கு எந்த வழிபாவும் நான் செய்ததில்லை இப்போ உன்னை கல்யாணம் பண்றதுக்கு பதிலாகி அன்னைக்கோ தங்கச்சியை பார்த்து இன்னைக்கு நீங்க பாளையங்கோட்டையில அவளை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொன்னா ஒரு இடமா போயிருக்க மாட்டேன் ஒரு 150 பிள்ளைங்க என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கு ஏன் இப்பமா அவ கத்துக்கிட்டு 2 ஒன்னதானே அப்பா அப்பா அது பெரிய அப்பா பெரிய அப்பா ஐயா அப்ப நம்ம யாருக்கும் வழிபாகம் செய்யவில்லை பிள்ளை செல்வம் இல்லை இதே போலதான் தன்னை பெற்றால் அம்மாவும் பிள்ளை இல்லாத புத்திர சோகத்தால் மனமாடிட்டு இருக்காங்க அப்படி வாடிக்கொண்டு இருக்கும் போது பாருங்கள் சுவாமி என்னதான் அது மட்டுமல்ல நான் அம்பு வட்டமானே பாரா